திமுக 40-40 வெற்றி பெற்றிருக்கு. அப்படியான ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், அதில் அதிமுக பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதை மறைப்பதற்காக அது மாதிரி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது. டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவருக்கு விடுறேன். இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டார்ல, புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்னைக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படி தைரியமாக விட தயாரா? எடப்பாடிக்கு நான் சவால், இதை மீறி யாராவது ஓட்டு போட்டீங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது தயாரா? செய்ய மாட்டான். ஏதோ அவங்க ஒரு அண்டர்லைன் டீலிங் வைக்கலான்னு பாருங்க. எதையும் சந்திக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கு. காரணம்னா வண்டிய பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் செய்ததை போல யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும். 20% ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள், எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள், எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் 1 போய் இன்னைக்கு IAS கன்ஃபர் ஆனாங்க. இதெல்லாம் அந்த மக்கள் நான் மறந்துடுவாங்களான்னு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தளபதியினுடைய 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றி உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போல வன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அந்த 20% தான் நாம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து இந்த 1000 ராமதாசர்கள் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள், நல்லவர்கள், இதயம் படைத்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். பாமக நேரடியாக போட்டியிடுறாங்க. சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான ஒரு போர் இந்த இருக்கிறவன் இடைத்தேர்தல்னு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடுறாரு. சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாமக என்பது பாமகவே கை கழுவிட்டாங்க. அவங்க சின்னமே இப்போ போயிடுச்சு. அதனால அவங்க நான் அதுக்கு மேலே அவர் சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் வேற எதனா பேசுவார். அதனால எங்களுக்கு சேஃப், கம்ஃபர்டபுளாக, வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அடித்தளம் நல்லா இருக்கு, கேடர் நல்லா இருக்காங்க, கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அதனால போன தேர்தலில் போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இன்னொரு சின்ன இந்த இடைத்தேர்தலில் ஒரு மாசத்துக்குலாம் இன்னொரு ஓட்டு கேட்டா அந்த ஊரில் இருக்கிறவங்க மதிப்பானா? அதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அப்படியே இல்லை. நாங்கள் 2019 ஒரே அணியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும். சார், இந்த இடைத்தேர்தலை மட்டும் புறக்கணிக்கிறதுனால எங்களுக்கு வாக்கு வங்கியோ இல்லை வெற்றி வாய்ப்போ குறைய போறதில்லை. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2009 நடந்த எலெக்ஷன்லேயும் ஒரு 5 சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். திமுகவும் இது போன்ற புறக்கணிச்சிருக்கு. அந்த சிச்சுவேஷன்லாம் வேறங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன் வேற. ஒரு தேர்தலுக்கு ஒரு சிச்சுவேஷன் மாறுதில்லை. இன்னைய கான்டெக்ட்ல ஏன் பண்றாங்கன்னு சொல்லணும். ஏதாவது தப்பு நடந்ததா? எலெக்ஷன்ல எல்லாம் ஏடிஎம்கே பாதிக்கப்பட்டதா, பிஎம்கே பாதிக்கப்பட்டதா, அல்லது அந்த கூட்டணியில் இருக்கிற யாராவது பாதிக்கப்பட்டாங்களா, தேர்தலில் என்ன முறைகேடு நடந்திருக்கா, இதெல்லாம் சொல்லணும்ல. பொறுப்பேற்று ஒரு கடுமையா போட்டி அளிக்கிறதுக்கு தான் புறக்கணிச்சிருக்காங்க. திமுக இருமுனை போட்டின்னா இன்னும் ஈஸியா போச்சு. ஒரே இது தானே, 10 பேர் பதில் சொல்ல ஒரே ஆளை பார்த்து சொல்லணும். திமுக பொறுப்பேற்று நடந்த எல்லா எலெக்ஷன்லுமே முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் அன்னைக்கு ஜெயக்குமார் கூட பிரஸ் மீட்ல சொன்னாரு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இல்லை, அவங்க ஆட்சியிலே நடத்திருந்த தேர்தலே நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் 60%. அப்போ அது என்ன அர்த்தம்? இது பதில் சொல்லட்டும். தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்து நடத்தினாரு. நாங்கள் ஜெயிச்சோம் இல்லை? எவ்வளோ அங்கே எடப்பாடியுடைய பிஓ இருக்கிற இளவங்க ஒருத்தர் நாமினி ரிசல்ட்டையே மாற்றி அறிவிச்சார். எங்கள் தலைவர் நைட்டு போய் 1 மணிக்கு இந்த கொட்டுற பணியில் உட்காந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அங்கே ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நடந்தனால தான் சில அறிவிப்புகளை செஞ்சாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போனோம். லேட் சிட்டிங் உட்காந்து 10 மணிக்கு தீர்ப்பு வாங்கினோம். இந்த மாதிரிலாம் தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்றோம். அது திமுகவுக்கு பலமான சட்டத்துறை இருக்கிறது, பலமான கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கு, பலமான கூட்டணி இருக்குது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 2012
திமுக புறக்கணிச்சது போலவே இந்த மாதிரி நாங்கள் புறக்கணிக்கிறது காரணமும் தேர்தல் ஆணையம் அதிகாரத்தோடு ரொம்ப நெருக்கமா இருக்கு, அதனாலதான் நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்போ இது மறைமுகமா மோடியை தாக்குறதா இருக்கும். இது எலெக்ஷன் நடத்தும், ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துது, சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு இசிஐ தான் நடத்துது. ஆக அவர்கள் அவங்கள தான் சந்தேகிக்கிறாங்க. அங்க ஆட்சியில் இருப்பது மோடி, அங்கே இருப்பது இவங்க தாத்தா, ஆகினால் இவங்க தான் பார்க்கணும். சார், அதிமுக தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்ன வையா வையம்பட்டி இப்போ எப்படி போய் சேர்றதுக்குன்னு போறாங்க, அவ்வளவுதான்.